ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி நிறைய பேர் பேசுனாங்க. ரொம்ப சென்சிபிளா பேசிட்ட இந்த பாப்பா, அது பேர் என்ன, கூட நடிச்சு, வெரி தேங்க்ஸ். ஏன்னா அழகா படத்தை பத்தி, சரவணன் சாரை பத்தி, கூட நடிச்சவங்களை பத்தி அழகா அந்த நடிகை ஒருத்தி வந்தாங்களே, அவங்க பேர் என்ன, நிஷா. போயிட்டாங்களா? அப்பா போயிட்டா நிம்மதி. வந்துட்டு படத்தை பத்தியே பேசல. நான் எப்படியாவது அடுத்த படத்துல அவரு கூட ஹீரோயின் ஆகணுமா? ஏங்க ஒரு விவசாய இல்லை, அதை கேட்டாலே நம்மளுக்கு சிரிப்பா வந்தது. அது வேற இல்லாம ஹஸ்பண்டை பத்தி அவரு என் கூட நடிச்சாரு. 15 நாள் சும்மா வந்துட்டு போனாரு. இதெல்லாம் யாருமே கேட்கல. ஓகே, வில் கம் பேக் டு படம். இந்த படம் உண்மையிலே என்னை டைரக்டர் கூப்பிட்டதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆச்சு. ஏன் தெரியுங்களா? ஐ லைக் லெஜண்ட் ஆக்டிங், லெஜண்ட் ஃபோட்டோஸே கொஞ்ச நேரம் அப்படியே பார்ப்பேன். உண்மையிலே அது நிறைய பேர் அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணாது. ஏன்னா அதுக்கு முதல்ல உங்களுக்கு ஒரு ரசனை வேணும். அப்போ நான் பார்ப்பேன், இந்த மனுஷன் என்னடா பப்ளிசிட்டி இப்படி பண்ணுறாரு. அதாவது சிட்டினா சிட்டியை கலர் பண்ணிடுறாரு. அதே மாதிரி இந்த படம் கதை சொன்ன உடனே ஒரு ஷெட்டு, நீங்கள் தான் ஓனர், உங்ககிட்ட ஒரு டெம்பரரியாக வேலை செய்கிறவர்னார். ஆஹா, இது சூப்பராக இருக்கு தலைவா, கலக்கிடலான்னு. எங்க என்ன செட்டுலாம் கிடையாது, இது லைவாக எடுக்கிறோம் தூத்துக்குடியிலன்னு. என்னடா இது தூத்துக்குடி, நம்மளுக்கு தூத்துக்குடி ஏற்கனவே பிடிக்கும், அதனால் சரி போயிடலான்னு போய் பார்த்தா அருமையான ஒரு ஃபுல் யார்டு, ஒரு பெரிய இடமே எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்படி பார்த்தா நம்ம தெலுங்கு படத்தில் தான் நிறைய செலவு பண்ணி எடுக்கிறேன். ஏன்னா நான் அந்த டயத்தில் பிரபாஸ் படம் பண்ணிட்டு இருந்தேன், அதுதான் ரொம்ப செலவுன்னு பார்த்தா இங்கே உண்மையிலேயே டைரக்டர் ஏகப்பட்ட ரியாலிட்டிக்காக நிறைய செலவு பண்ணுறாங்க. அப்போ தான் கேட்டேன், சார் இந்த அளவுக்கு இந்த படம் பிஸ்னஸ் இல்லை பிரதர், இது ஒரு வேற லெவலுக்கு கொண்டு போகணுன்றதுக்காக உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். திங்க் பண்ணினே இருக்கிறாரு. செட்டுக்கு வந்தால் கூட இன்னும் எப்படி எடுக்கிறது, ஹீரோ வர்றதுக்குள்ளால அதை பண்ணு இதை பண்ணு. நம்மளுக்கு அது பார்த்தது ஒரு பரபரப்பாச்சு. ஸோ நம்மளோட எஃபர்ட்டும் இதில் உண்மையிலே போடணும். அந்த டைரக்டருக்காகவும் நம்ம லெஜண்ட் அவருக்காகவும். முதல் நாள் பார்த்தா இவர் என்னடா சரி ஏதோ ஏதோ பண்ணுவாருன்னு பார்த்தா கிடையவே கிடையாது. ஒரு சாதாரண மனுஷன் இல்லை, ரொம்ப உள்வாங்கி அவரை கேட்டதும் இல்லாமல் என்ன கோ ஆர்டிஸ்டாக என்கிட்ட சார் இப்படி பண்ணிக்கலாமா அப்படி பண்ணிக்கலாமா, அந்த இன்வால்மெண்ட்டை பார்த்தது நம்மளுக்கே ஆச்சரியமாயிடுச்சு. அதனால தான் யார் வேணால் பணம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், அந்த ஒரு பேஷன் இருக்கணும், செய்யணுன்ற ஒரு வெறி இருக்கணும். அது எல்லாருக்கும் வராது. சும்மா நான் இங்கே என்னை அவர் பேச சொல்லிலாம் பேசலை, இது உண்மையை சொல்கிறேன். அந்த மனுஷங்கிட்ட அந்த வெறி இருக்கு, அப்போ அது ஜெயிக்கும். அதுக்கேற்ற மாதிரி கடவுள் இவர் இப்போ ஜவுளி கடை வச்சுலாம் சம்பாதிக்கலைங்க. அந்த ஊருக்கு போனால் தான் தெரியுது இது ஒரு பரம்பரையாக பணக்காரன்ட்டு. எப்படின்னா அந்த ஊரில் ஒரு வீடு, அந்த வீட்டில் நம்மளை தங்க வைக்கிறாங்க. நான் போய் பார்க்குறேன், வீடு இந்த மாதிரிங்க செட்டு போட்ட மாதிரி இருக்கு. என்னடா இது வீடு சார், அவர் கட்டினாரு, ஆனால் 10 வருஷமா இந்த வீட்டு உள்ள வரல, நீங்க தான் முதல்ல தங்குறீங்கன்னாரு. எனக்கு அப்படியே தலையெல்லாம் சுத்திட்டு. ஏன்னா இந்த மாதிரி வீடு, ஆனா ஒண்ணுங்க, அந்த வீட்டில் அவரோட பெட்ரூம்ல அங்க போய் படுத்துட்டு இப்படி பாக்குறேன், ஒன்றும் புரியல. ஆனா அந்த வீட்டுக்குள்ள அவர் வாழற மாதிரியே கட் அவுட் வச்சிருக்கிறானுங்க, சுத்தி 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 எங்க போனாலும் அவர் இருக்கிற மாதிரியே இருக்குது. டைனிங் ஹால் போய் பார்க்குறேன், டைனிங் ஹால்ல ஒரு கட் அவுட், பாத்ரூம் போறேன் அங்க ஒரு கட் அவுட். பயந்துட்டு என்னடா அவர் இருக்கிற மாதிரியே செட் பண்ணிட்டானுங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் மறுநாள் அந்த வாட்ச்மேன் சொல்றாரு, எங்க ஐயா இது உள்ள வந்ததே இல்லை, நீங்க வந்ததுனால அவர் இந்த வீட்டுக்கு வந்தாருங்க இன்னைக்கு காலையில, ரொம்ப நன்றின்னாரு. என்னடா இது, இதெல்லாம் உண்மையா நடந்ததுங்க. நான் பெருசா அப்ப இவர் வர்றாரு, மத்தியானம் ஷூட்டு, என்ன தெளிவா இந்த வீட்டுக்கு வந்ததே இல்லையா? ஆமாங்க வரவே இல்லை, வரட்டு. எதுக்கு இவ்வளோ பெரிய வீடு இந்த வில்லேஜில்? இது விஷயம் என்னடான்னா, முதல் தெரு கூட்டு போய் காமிக்கிறாரு, இவங்க தாத்தா அது ஏதோ 1926 கட்டியிருக்காரு, அதுவே பயங்கரமா இருக்குது. சரிங்க, பக்கத்து தெருவாங்க எங்க அப்பா கட்டியிருக்காருன்னா, அது பார்த்தா ஒரு 1956 மாடல், அதுவும் பழமழமழமழன்னு இருக்கு. அப்ப நான் கட்டின இல்லைங்க,
அதுதான் 3வது தெருவில் நீங்கள் தங்கியிருக்கீங்களா அந்த வீடு. ஸோ ஒரு மனுஷன் தன்னை பதிச்சுக்கிறான் பாருங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா வந்தோம் பேசணும் தின்னோம் போனோம்னு இல்லாமல் ஒரு சாதனை இப்படி பண்ணணும், இதையும் பண்ணணும், அதோட எடுத்துன்னு படுத்து மூடிக்கலாம். நம்ம கேட்குறியா இல்லையா? நீ இதெல்லாம் உனக்கு தான் சொல்கிறேன். அது மாதிரி ஒரு சாதனையாளர்னா அது நம்ம லெஜெண்டு தான். அதனால தான் வியாபாரத்துலேயும் பெருசாக இருக்காரு. இது அதுதான் லீடர். வெரி குட், நல்ல டைட்டில். உண்மையிலேயே இந்த படம் பெரிய வெற்றி படமாகவும், அதே மாதிரி ஜிப்ரான் கலக்கிறார் மியூசிக்கில். எப்படி இருந்தாலும் ஒரு படத்தில் ஒரு ஹிட்டு சாங் எப்படியா கொடுத்துடணுன்ட்டு ட்ரை பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எனக்கு தெரிஞ்ச 2-3 சாங் நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் படமும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஹீரோயின்ஸே கிடையாது இப்போ இருக்கிற நிலைமையில், அதில் இவர் கலக்கிறாரு. இது பெரிய, எனக்கு தெரிஞ்ச ஒரு 500-600 கோடி கலெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதான் இது நீங்கள் பார்த்தாலே போகிறோம். இது இல்லாமல் மற்ற லாங்குவேஜில் எல்லாம், தெலுங்குலலாம் இருக்கு பெரிய ஓப்பனிங் இருக்குது. ஸோ தெலுங்கும் பிச்சுக்குச்சின்னா ஒரு 1000 crores ஆகிடும்னு இவருக்கு சின்ன போடுறது பெரிய ஃபிகராக போடுவோமேன்ட்டான். ஓகே, ஹாப்பி குட் நைட். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஹீரோயின். பாய் 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 சார். பாக்யராஜ் சார், ஏய் உன்னை மறந்துட்டேன் சொல்றதுக்கு, ரொம்ப நாள் ஆளே காணோம். ஓகே பாய் நிக்கில், பாய் பாய். சந்தோஷத்தில் பெரிய சந்தோஷமே அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறது தான். அதை வாழ்க்கையோட தத்துவமாக வாழ்ந்துட்டுருக்காரு நம்ம லெஜண்ட் சரவணன் அவர்கள். இங்கே எல்லாரும் ஒவ்வொருத்தரும் பேசும்போது அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னு அதையே தான் நான் அப்சர்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். கணேஷ்லேருந்து எல்லாருமே வந்து அவரை பற்றி அவ்வளோ பிரமாதமாக ப்ரைஸ் பண்ணி பேசினாங்க. ஸோ எனக்கு அவர்கிட்ட பிடித்தது, அவர் என்ன நினைக்கிறாரோ நம்ம நினைக்கிறத நம்ம தைரியமாக துணிஞ்சு செய்யணும், யாரை பற்றியும் எதை பற்றியும் கவலைப்படாமல். ஸோ அதை அவர் செஞ்சிட்ருக்காரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் 50 வயசு தாண்டி அவர் நடிக்க வந்திருக்காரு அப்படின்னாங்க. ஆனால் 50 வயசில் 25-30 வயசுக்கு உண்டான உடம்பு வந்து வச்சுக்கிட்டு இருக்காரு. அதை இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறதுங்கிறது பெரிய சமாச்சாரம். ஸோ இந்த டைட்டில் லெஜெண்டுக்கு அப்புறம் லீடர் அப்படிங்கிறது ரொம்ப பிரமாதமான ஒரு நல்ல டைட்டில். டைரக்டர் துரை செந்தில்குமார் இந்த டைட்டிலே ஒரு சென்டிமெண்ட்டாக அவருக்கு வந்து ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு மரியாதையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன். சாந்தனு பேசிகிட்டு இருக்கும்போது சொல்லுவாப்புல, துரை செந்தில்குமார் அவர் படங்களை பற்றி ஏதோ பேசிகிட்டு இருக்கும்போது சாதாரணமாக சொல்லிட்டு இருந்தாப்புல. ஸோ அவருக்கு இது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு சமாச்சாரம். என்னென்னா அவர் எப்போவுமே நல்ல டெக்னீஷியனை வச்சு பிரமாதமாக எல்லாத்தையும் வச்சு படம் பண்ணுவார். இப்போ இவருடைய இதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்தை வந்து சேலஞ்சு பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதாக தான் இருக்கும் அவருக்கு. ஆனால் கண்டிப்பாக அதை செய்வார். ஏன்னா டெக்னீஷியன்ஸு பூரா ஜிப்ரான்லேருந்து எல்லாருமே டெக்னீஷியன்ஸு பூராமே வந்து திறமையான ஆட்களாக இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவருடைய நல்ல மனதுக்கும் உங்களுடைய திறமைகளுக்கும் இந்த லீடர் கண்டிப்பாக பெரிய வெற்றி அடையும். ஏன்னா நான் வந்ததுலேருந்து பார்த்துருக்கேன், இந்த ட்ரெய்லர் போடும்போதெல்லாம் அவ்வளோ ஆர்வமாக உற்சாகமாக அவ்வளோ தூரம் பிரமாதமாக கைதிட்டுருக்காங்க. ஸோ அதனால் எனக்கே எப்படா படம் பார்ப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன டெம்டேஷன் வந்துருச்சு. படம் 3ஆம் தேதி போடுறதுக்குள்ளே ஏதாவது போட்டாங்கன்னா அவசியம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சின்ன இது வந்து அந்த அளவுக்கு படத்தை வந்து அந்த ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வந்து ஒரு செலவு பண்ணது மட்டுமே இல்லாமல் அதில் வந்து ஒரு சென்டிமெண்ட் என்ன வேணுமோ சினிமாவுக்கு எல்லாமே அதில் இருக்குங்கும்போது துரை செந்தில்குமார் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய சக்ஸஸை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டு இவரெல்லாம் சொன்னாங்கல்ல சினிமாக்காக வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இவர் வர்றது வந்து சினிமாவில் வந்து மேலும் மேலும் வந்துக்கிட்டே இருந்தாருன்னா எத்தனையோ குடும்பங்கள் வாழ்ந்துக்கிட்டே இருக்கும், எத்தனையோ பேர்த்துக்கு உதவியாக இருக்கும். ஸோ
அதனால் இவர் சம்பாதிக்கிறதுக்காக வரல சினிமாவில், அவர் நினச்சதை நம்ம சாதிக்கணும் அப்படின்னு வந்திருக்காரு. அதே நேரத்தில் இது ஒரு சினிமாவுக்கு ஒரு சர்வீஸாக தான் அவர் வந்து எல்லாமே பண்ண போகிறாரு. அதனால் அவர் நீண்ட காலம் நல்ல ஆரோக்கியத்தோடு இருந்து சினிமாவுக்கு எல்லா சேவையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஆல் டெக்னீஷியன்ஸ், இவருக்கு பக்கபலமாக, டைரக்டருக்கு பக்கபலமாக இருந்தவங்க, இவருக்கு பக்கபலமாக இருந்த எல்லா டெக்னீஷியன்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன்.